Hello guys, welcome back to our channel. So இன்னைக்கான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். ஸோ ஸ்பெஷல் வந்துட்டு வெஜிடபிள் குஸ்கா அண்ட் சைடிஸ்க்கு வந்துட்டு பொட்டேட்டோ கேப்சிகம் ஃப்ரை, ஸ்நாக்ஸுக்கு சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு டிஷ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் எப்படி பண்றவங்க வீடியோக்குள்ள போய் பாப்பா. அண்ட் இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஹோட்டல் ஸ்டைல்ல ஃபுட்டு, ஷாப்பிங், விளாக் இந்த மாதிரி கண்டென்ட் போடுவேன். ஸோ அதுக்காண்டி தான். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சீரக பொடி பார்த்தீங்கன்னா நான் கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிப்போம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக புதினா இலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வந்து கிளறி விடுங்க. நெக்ஸ்ட் பச்சை பட்டாணி நான் வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு 2 மினிட். அண்டு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் 1 கப் அரிசி நான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதையும் நம்ம ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விடலாம். ஒரு கப் அரிசிக்கு 2 to 2.25 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்துட்டு ஒரு கொதி வரும்போது ஒரு 1/2 லெமனை வந்து புழிஞ்சு விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான். குக்கரை மூடி 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பொட்டேட்டோ கேப்சிகம் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சோம் சீரகம் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக ப்ரௌன் கலர் செஞ்சானதுக்கப்புறம் கேப்சிகம் வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதையும் நம்ம 2 மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். கேப்சிகம் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ பொட்டேட்டோ வந்து நான் வேக வச்சு எடுத்திருக்கேன், தோலெல்லாம் உரிச்சு. ஸோ இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிப்போம். மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1 சிட்டிகை, மிளகுத்தூள் 1 சிட்டிகை, மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அண்ட் உப்பு தேவையான அளவு. ஸோ இதெல்லாம் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு. அதுக்கு 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. ஸோ ஸ்மெல்லு வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், பொட்டேட்டோ கேப்சிகம் ஃப்ரை ரெடி. நெக்ஸ்ட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ பால் தான் பண்ண போகிறோம். அதுக்கு சக்கரவள்ளி கிழங்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ 2 பீஸ் எடுத்திருக்கேன். அது கூட அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் வந்துட்டு 1 சிட்டிகை, மிளகாய்த்தூள் 1 சிட்டிகை, சீரகத்தூள் 1 சிட்டிகை, உப்பு தேவையான அளவு. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பண்ணிக்கிட்டு பால் மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. எந்த உங்களுக்கு சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு வந்து பிடிச்சிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் பெருசாக தான் பிடிச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா பால், ஸோ அதை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி கலர் மாற கொஞ்சம் திருப்பி விடுங்க. ஸோ கலர் மாறினதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் மட்டும் வைக்க வேண்டாம், அப்புறம் இந்த மாதிரி கருகி போயிடும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இதை நம்ம ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி எடுத்துப்போம். இந்த ரெசிபியை 1 டைம் உங்கள் பேபிஸ்க்கு செஞ்சு கொடுங்க, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. காய்ஸ், இன்னைக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இதை ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்துட்டு லஞ்ச் பாக்ஸில் ஃபில் பண்ணலாம். ஸோ டிஃபன் பாக்ஸில் குஸ்காவை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்மெல்லு வந்துட்டு குழந்தைங்களுக்கு நெய் ஊற்றணும் அப்படின்னா என்ன ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பொட்டேட்டோ கேப்சிகம் ஃப்ரை ஆட் பண்ணிக்கலாம். எப்போதும் போல் டேட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து ஸ்நாக்ஸ்க்கு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அது கூட குக்கும்பர் வந்து ஒரு 4 பீஸ் எடுத்திருக்கோம். ஸோ ஃபைனலாக 2 ஸ்வீட் பொட்டேட்டோ பால் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அவ்வளோதான் காய், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.